என்னென்ன இடையூறுகள் இருக்குது அப்படின்னு அலசி பார்த்தோம் அப்படின்னா, கொளத்தூரில் இன்னும் தண்ணி பிரச்சனை இன்னும் இருக்குது. இன்னும் ட்ரைனேஜ் சரியாக ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, ரோடு ஃபெசிலிட்டிஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம முதல்வர் வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர் தொகுதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். கொளத்தூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விழுவடைஞ்சு பெருசான தொகுதியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இன்னமும் சில சட்ட சிக்கல்களை அந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். முழு சிக்கல்களை தவிர்த்து யார் பண்ணினாலும் அது நல்லது, வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா தண்ணி நிற்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் போட்லாம் போய் பார்த்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகுனது எல்லாமே இன்றைக்கும் நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். நிறைய அங்கே இருக்கிற மக்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் எங்களுக்கு ரோடெல்லாம் உள்ள சரியாக போடலை, இன்னும் எப்போ முடிவடையும்னே தெரியல, மழை வந்தது அப்படின்னா இன்னைக்கும் மோட்டரை தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க சொன்ன மாதிரி ஒரு 4000 கோடி ஒதுக்கி அந்த தொகுதியில் எல்லாமே வாரிட்டாங்களா, உள்ள எல்லாமே ட்ரைனேஜ் மூலியமாக தான் போகுதுன்னா அதை சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க.